புதுசா இதெல்லாம் என் ஸ்கூல் புக்ல தான் பாத்திருக்கேன். நானும் என் ஸ்கூல் புக்கில் பார்த்ததுக்கு அப்புறம் இப்போதாண்டி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். போடி உள்ள போய் படி. ஐயோ, அவ ஆஃபீஸ் விட்டு வந்துட்டா. அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள இதையெல்லாம் நாம வெட்டி வைக்கணும். வாலச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காய்கறி எல்லாம் நிறைய இருக்கு. அது அந்த அம்மாவுக்கு அவியல், கூட்டு, பொரியல்னு வகை வகையா சாப்பிட்றதான் பழக்கமா. அதான் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. நீ சீக்கிரம் சமையல ஆரம்பி. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன விளையாடுறீங்களா? ஆபீஸ்ல நாள் முழுக்க வேலை பார்த்துட்டு அழுத்து சலிச்சு வர இங்க அந்த அம்மாவுக்கு அடுப்படியில புகுந்து நான் வகை வகையா வடிச்சு கொட்டணுமா? சத்தம் போட்டு பேசாத. அந்த அம்மா காதுல விழுந்துச்சுன்னா கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட போகுது. போனா போகட்டும், எனக்கு என்ன? அப்படி எல்லாம் சொல்லாத. அந்த அம்மா மாசம் 25,000 வட்டி பணம் தரேன் இருக்குது. பேங்க்ல வேற 30 லட்சம் ரூபாய் பணம் இருக்குதாம். ஈசிஆர்ல 10 ஏக்கர் லேண்ட் இருக்குன்னு வேற சொல்லி இருக்குது. அது மனசுல இடம் பிடிச்சாதானே அப்புறமா அதை நமக்கு எழுதி வைக்கும். அதெல்லாம் எனக்கு தேவை. உன் 2 பொண்ணுங்களையும் கரையேத்த பணம் வேணும்னு அடிக்கடி சொல்லுவியே.